बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम अम्मा बअद क़ाल अल्लाहु तआला मन अमिल सालिहन मिन ज़करिन औ उन्सा व हुवा मुमिनुन फलनुहयिन्नहु हयातन तय्यिबा सदक़ल्लाहुल अज़ीम वक़ाल नबियुना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नल काफ़िर इज़ा अमिल हसनतन उतइम बिहा तुअमतन मिनद दुनिया व अम्मल मुमिनून फ़इन्नल्लाह यदखिरु लहु हसनात बिही फ़िल आखिरा व युक़िबुहु रिज़क़न फ़िद दुनिया औ क़ाल कमा अलैहि सलातु वस्सलाम। அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசமிக தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கு முன்னால் பேசிய ஹஸரத் அவர்கள் சிறப்பான ஒரு சிறப்புரையை தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை கணித்து பார்த்தால் ஆக குறைவாக இருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது. ஒரு சபையில் கூட்டம் நிறையா இருந்தால் அந்த சத்தங்கள் இருக்கும் வெளியே, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றது. அதுபோல் இந்த சபைகளில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் ரொம்ப குறைவாக இருப்பதாக நான் கருதுகிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதங்களில் வந்திருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் தாவத்தை கொடுத்து மாதம் மாதம் பயான் நடக்கிறது என்ற அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பிறருக்கு எத்தி வையுங்கள். ஒரு மணி நேரம், ஒரு மாதத்தில் 1 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக நாம் ஒதுக்குவதில் எந்த ஒரு பெரிய இழப்பு நமக்கு வந்துடாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதங்களில் பள்ளிவாசலுடைய இடங்கள் பயான்களுக்காக நிறைந்து வழிந்து காண அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. மேலான பெருமக்களே, இம்மாதம் கொடுக்கப்பட்ட தலைப்பு பெண்களே நன்மைகளில் முந்துங்கள். இன்ஷா அல்லாஹ் 6:33க்கு மகரிபுடைய பாங்கு 6:15 மணிக்கு முடிக்கப்படும். 6:15 6:20 வரைக்கும் 5 நிமிடம் திக்ரம், 6:20 6:25 வரைக்கும் துவாவை செய்து கூட்டம் நிறைவு செய்யப்படும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுக்கு பொறுத்தவரை இந்த உலகத்திலே அமல் செய்வது மிக முக்கியமான ஒன்று. எப்படி சாப்பாடு அவசியமோ, தண்ணீர் அவசியமோ, ஆடை அவசியமோ, அது போல கலிமா சொன்ன ஒரு மூமினுக்கு அமல் செய்வது கட்டாய கடமை, ஃபர்து, வாஜிபு. கண்டிப்பாக அவன் செய்தே ஆக வேண்டும், அவள் செய்தே ஆக வேண்டும். ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நன்மை செய்வதில் பாகுபாடு கிடையாது. நன்மை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த உலகத்தில் தான் வைத்திருக்கிறார். நீங்களும் பல பயான்களில் கேட்டிருக்கலாம். நாளை மறுமை என்பது இந்த உலகத்தில் செய்த நன்மைகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலியினுடைய பிளேஸ். நன்மையை சம்பாதிப்பதற்கு தான் இந்த துனியா அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த துனியாவில் செய்த அந்த நன்மையினுடைய பிரதிபலனை, அதனுடைய பலன்களை, முழுவதுமான கூலிகளை பெறக்கூடிய இடம் மறுமையாக இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு விளக்கமா, ஆழமா, தெளிவா உதாரணப்படுத்துவதாக இருந்தால், ஒரு கஷ்டத்தை சுமந்ததற்கு பின்னால் தான் அதனுடைய பலனை நாம் அடைகிறோம். ஒரு வீடு கட்டுவதற்கு குறைந்தது 1 வருட காலம் நன்றாக கட்டினால், சும்மா லேஸ் மாசம் கட்டினா ஒரு 6 மாசம், சீக்கிரமா கமிஷன் பார்க்கிற மாதிரி இருந்தா ஒரு 3 மாசம். புரியுதுங்களா? அல்லது ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் என்று சொன்னால் குறைந்தது 10 மாதம். இப்படி ஒவ்வொன்றாக உதாரணப்படுத்தலாம். எந்த வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு கடினம், கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்திற்கு பின்னால், அந்த உழைப்புக்கு பின்னால் எந்த வேலைக்காக நாம் கஷ்டப்பட்டோமோ, உழைத்தோமோ, அதனுடைய பலனை ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், அடைகிறோம் அல்லவா? அல்லாஹும் இதே தான் ஏற்பாடு செய்திருக்கிறார். உன்னை உலகத்தில் அனுப்பியது நன்மை செய்வதற்கு. நீ செய்து விட்டு வா, நீ செய்த நன்மைக்கு பலனை நான் தருகிறேன். அது துனியால காட்ட முடியாது. கன்சீவான 2 மாசத்துல குழந்தையை பார்க்கணும்னா அது சாத்தியப்படாத செய்தி. 3 மாசம் 2 மாசத்துல ஸ்ட்ராங்கா ஒரு வீடு கட்டணும்னா அது சாத்தியமில்லாத ஒரு செய்தி. எந்த ஒரு விஷயத்திற்கும் நீண்ட நாட்களும், நீண்ட மாதங்களும், நீண்ட வருடங்களும் தேவைப்படுகிறது. ஒரு நீண்ட கடின உழைப்பு தேவைப்படுகிறது. இவையெல்லாம் தேவைக்கு பின்னால் தான் நாம் பட்ட அந்த கஷ்டத்திற்கு பலனை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அதுபோன்றுதான் நன்மை என்பது ஒரு மூமினுக்கு அவசியமானது, பிரதானமானது. அந்த நன்மை அவன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னதாக ஹஸரத் சொன்னதை போன்ற நன்மை செய்வதற்கு இல்மு அவசியம். கல்வி இருந்தால்தான் அமல் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் பிறக்கும். அப்ப அமல் செய்வதற்கு ஒரு மூமினுக்கு கண்டிப்பாக இறை தன்மை, அதாவது இறை அச்சம்,
கலிமா ஏகத்துவம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். கலிமா இருந்தால் மட்டும்தான் அமல் செய்யக்கூடிய அந்த எண்ணம் பிறக்கும். இப்ப மனதுல கை வச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமையாவது நம்ம நிறைவேற்றுறோமா? எத்தனையோ நன்மைகள் இருக்கு. சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் நாம நமக்கு விதிக்கப்பட்ட தொழுகைகள், அன்றாடம் ஓத வேண்டிய குர்ஆன்கள், அன்றாடம் ஓத வேண்டிய திக்ருகள், அன்றாடம் நாம் செய்து கொள்ள வேண்டிய தீனியாத்துக்கள், இதையாவது அட்லீஸ்ட் ஃபாலோ பண்றோம்னு பார்த்தா கிடையாது. நன்மையை நாம் செய்வதற்கு அடிப்படை உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும். அந்த ஈமான் இல்லாததின் காரணத்தினால் தான் நம்மில் இந்த உலகில் வாழக்கூடிய நாம் நன்மை செய்ய முன் வருவது கிடையாது. குறிப்பாக பெண்களின் நன்மைகள் முந்துங்கள் என்ற தலைப்பு சொல்லப்பட்டதின் நோக்கம், நன்மை இருந்தால் மட்டும்தான் நாளை மறுமையிலே உங்களால் அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் தர முடியும். மேலான பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு நன்மை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது ஈமான் தான். அந்த ஈமானை சரி செய்து கொள்வதற்கு தான் இது போன்ற பயான்கள் மாதம் மாதம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. வேற ஒண்ணுத்துக்கும் கிடையாது. ஒரு மணி நேரம் உங்களை உட்கார வச்சு உங்க நேரத்தை வீணடிக்கின்றதுலாம் எங்களுக்கு நீயத்து கிடையாது. உங்களுடைய ஈமான் வளைந்திருக்கக்கூடிய, ஒடிந்திருக்கக்கூடிய, கொஞ்சம் மடிந்து மங்கி போய் இருக்கக்கூடிய அந்த ஈமானை கொஞ்சம் மெருகேற்ற, கொஞ்சம் பவர் ஏற்ற, அதை சரி செய்ய, நேராக கொண்டு போக ஒரு அழகிய பாலம் தான் இந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாதத்தின் ஒரு முறை பயான். அந்த பயானை கேட்பதற்கு பெண்கள் கூட்டத்திலேயே கூட்டம் குறைவாக இருக்குது என்று சொன்னால் இதை நாம் எங்கு போய் சொல்ல இந்த வேதனை? அல்லாஹு தஆலா வரக்கூடிய மாதங்களில் பெண்களுடைய கூட்டத்தை அதிகரிப்பானாக. ஆமீன். மேலான பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், யா அய்யுஹர் ருசுலு குலூ மின் தய்யிபாத்தி, ஓ அல்லாஹ்வுடைய தூதர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களே, குலூ மின் தய்யிபாத்தி, நீங்கள் ஹலாலானவற்றிலிருந்து சாப்பிடுங்கள். அல்லாஹ் எடுத்தவன் என்ன சொல்றான்? தொழுன்னு சொல்லல, அமல் செய்யும் சொல்லல. நமக்கு இந்த அமல், தொழுகை எல்லாம் எங்கிருந்து வந்தது? நபிமார்கள்ட்ட இருந்து வந்தது, சஹாபாக்கள்ட்ட இருந்து வந்தது. அவங்க தான் ரோல் மாடல். அப்ப அல்லாஹ் அவங்கள வச்சு பாடம் நடத்தும் போது எடுத்த எடுப்பிலேயே நீங்க முதல்ல தொழுகணும், நோன்பு வைக்கணும், நிறைய அமல் செய்யணும், அதுக்கப்புறம் தான் பசிச்சா சாப்பிடணும், பசி ஏற்படும் போது நீங்க சாப்பிட போக கூடாது, தொழுகிறது அடுத்து சாப்பிடணும், அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலையே. நீங்க உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, ஷரியத்தில் இருக்கக்கூடிய சட்டம், தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால், தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு போவதா இல்ல உணவு தயாரா இருக்குது உணவு சாப்பிடுறதா கேட்டா உலமாக்கள் சொல்லுவாங்க, முதல்ல உணவை சாப்பிடுங்க. ஏன் உணவை சாப்பிடாமல் தயாரான உணவை நீங்க தாமதப்படுத்தி விட்டு இகாமத்து சொல்ல போயிட்டாங்க, தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம தொழுகிட்டு ஒரேடியா சாப்பிடலாம்னு சொல்லி நீங்க நல்லது நினைப்பீங்க. ஆனா ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? அந்த எண்ணத்தை போட்டது அவன் தான். 3 ரக்காயத்திலையும் 3 ரொட்டி இருக்குதா இல்லையா, 4 ரக்காயத்திலையும் 4 ரொட்டிக்கு குருமா இருக்கா இல்லையா, இப்படி தொழுகையில எத்தனை ரக்காயத்தோ அந்த ரக்காயத்துக்கு தகுந்தால் போல் நம் உணவுகளை கொண்டாந்து தொழுகையில சொருகி விடுவான். அதனால்தான் ஷரியத்து சொல்லுகிறது, நீ தொழுகை நேரம் வந்து விட்டால், சாப்பாடு தயாரா இருந்தால் முதலில் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடு. யா அய்யுஹர் ரசூல் குலூ மின் தய்யிபாத்தி, ஓ தூதர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஹலாலானவற்றிலிருந்து உண்ணுங்கள். அப்ப அல்லாஹ் முதலில் உணவுக்கு முக்கியத்துவம் தருகிறான். வயிறு நிரம்பி இருந்தாதான் மனசு நிரம்பி இருக்கும், அப்ப புத்தி வேலை செய்யும், அல்லாஹ் வணங்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஅமலு சாலிஹன், நீங்க நல்ல அமல் செய்யுங்கன்றான். அப்ப நல்ல அமல் எப்ப செய்ய முடியும்? ஹலாலான உணவுகளை சாப்பிட்டாதான் நல்ல அமலை செய்ய முடியும். அப்ப இந்த உம்மத்துல நல்ல அமல் செய்வதற்கான முதல் படி ஹலாலான உணவு. இன்னைக்கு பெண்கள்கிட்ட குறிப்பா அமலுடைய வாசனை இல்லாமல் போனதற்கு காரணம், இன்றைக்கு நிறைய தடை செய்யப்பட்ட உணவுகள் எல்லாம் வீட்டுக்குள் நுழைந்து விட்டது. விளம்பரங்களில் பார்க்கக்கூடிய அந்த பர்கர், பீஸா, மேல்நாட்டினுடைய அந்த உணவு கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துக்கும் இந்திய கலாச்சாரத்துக்கும் மாறுபட்ட உணவுகள் எல்லாம். எத்தனை செய்திகள், இரவிலே சில உணவுகளை சாப்பிட ஆசைப்பட்டு எத்தனை உயிர்கள் இரவோடு இரவாக மறைந்து ஒழிந்து விட்டது. இவையெல்லாம் எதை காட்டுகிறது? ஹலாலான உணவை தவிர்த்ததினால் ஒரு பக்கம் உயிர் எழுந்து விட்டது, மறுபக்கம் ஈமான் இல்லாமல் அமல் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு விரைவாக விரைந்து விட்டோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, முதலில் உணவை உண்ணுங்கள், பிறகு நீங்கள் வஅமலு சாலிஹன், நல்ல அமல்களை செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லுவான், இன்னி பிமா தஅமலுன அலீம், நான் நிச்சயமாக எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்ல வருவதையே பெண்களே
ஆண்களே, ஈமான் கொண்ட மூமின்தாரிகளே, நீங்கள் நன்மைகளில் முந்துங்கள். இது மாச பெண்கள் விளையாடுறதுனால பெண்களின் போட்டிருக்கிறோம், இது ஆண்களுக்கும் பொருந்தும். எனவே ஆண்களே பெண்களே ரெண்டு சாராரும் நன்மைகளில் முந்துங்கள். எண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பெரும்பாலாக இன்றைக்கு நன்மைகளில் முந்தக்கூடிய அந்த இஸ்லாமிய சமூகத்தில் பெண் இனம் என்பது ஆக கொஞ்சம் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. கொஞ்சம் அல்ல, ஏகப்பட்ட பின்னடைவு. ஆனால் அதே நேரத்தில் தீமைகளை சம்பாதிப்பதில் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் பெண்கள் என்பது கொஞ்சம் சற்று தலை தூக்கி இருக்கிறது. சினிமாவில் ஒரு புது படம் வந்துடக்கூடாதுங்க. ஒரு புது படம் வந்துருச்சுன்னா அதுல கேவலமான ஒரு பாட்டு வருங்க. கேவலமான பாட்டுல கேவலமான வரிகளுங்க. அந்த கேவலமான வரிகளை களிமா இல்லாதவன் செய்யறான், அது அவன் பாடு. அவன் ஈமான்ல இல்ல, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஒரு களிமா சொன்ன ஒரு முஃமின், ஒரு இஸ்லாமிய பெண், அவள் பாடுவதை போன்று ஆடுவதை போன்று அத்தனைகளையும் தன்னுடைய மொபைல்களில் அதை பதிவேற்றம் செய்து அதை போன்று பாட ஆட இப்படி ஒரு பெண் இந்த சமூகத்தில் வளர்ந்து வந்தால் இவங்க எப்படிங்க நன்மைகளை முந்துவாங்க? நன்மைகள் முந்தக்கூடிய பெண்கள் இன்றைக்கு கொஞ்சம் தீமைகளில் முந்துவதில் முன்னேறி இருக்கிறார்கள். அப்ப இங்க என்ன, இங்க அதிகப்படியா தெளிவா தெரியுது, கையிலே குர்ஆன் எடுக்க வேண்டிய இஸ்லாமிய பெண்கள் குர்ஆனை வைத்துவிட்டு மொபைல் போன்களை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். 30 வருஷத்திற்கு முன்னால் குர்ஆனோடு இருந்த இஸ்லாமிய குடும்ப பெண்கள் இன்றைக்கு 30 வருஷத்திற்கு பின்னால் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் செல்போன் நோண்டுவதனால் பெற்றெடுத்த தாய்க்கும் அந்த ஆசை வந்து விடுகிறது. என் மகள் நோண்டுகிறாள், அதில் நான் கொஞ்சம் எட்டி பார்க்க என்ன தவறு வந்து போகிறது? நான் தானே வாங்கி தந்தேன். மேலான பெருமக்களே, இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தில் பெண்களிடத்திலே நன்மைகள் குறைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய பெண் அமலில் முந்துவதை இன்றைக்கு கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் அதில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. டச் மொபைல் யூஸ் பண்ற அத்தனை பேருக்கும் அந்த கர்மம் தெரியும். அந்த ரீல்ஸினுடைய அந்த ரோல்ல போயிட்டீங்கனாலே மாற்றார்கள் செய்யக்கூடிய ரீல்ஸ் நமக்கு வேணாம். ஆனா ஒரு இஸ்லாமிய பெண் புர்கா அணிந்து கொண்டு ஹிஜாப் அணிந்து கொண்டு ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு வீடியோ பதிவு செய்கிறான்னு சொன்னால் இந்திரா நகர்ல அந்த வீடியோ ஒரு பெண்ணு பார்த்தா போதுங்க, சீக்கிரமா வழிகட்டு போயிடுவா. அதே பெண்ணு பயானுக்கு வந்தான்னா கண்டிப்பா ஹிதாயத்துல வந்துருவா. அல்லாஹ்வை பாருங்களேன், சொர்க்கத்தையும் படைச்சிருக்கிறான், நரகத்தையும் படைச்சிருக்கிறான். தொழுகையை தொழுதா சொர்க்கன்றான், தொழுகை விட்டா நரகன்றான். அல்லாஹ்வே டீல்ல ஒரு விஷயத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறான். அதுபோலதான் தீமையின் பக்கம் பார்வையை செலுத்தினால் தீமையை செய்து விடுவோம். நன்மையான காரியங்களின் இடங்களில் நம்முடைய உடல் உறுப்புகளை சிந்தனைகளை நாம் செலவு செய்தால் நன்மையின் பக்கம் வந்து விடுவோம். இப்ப யோசிச்சு பாருங்க, பெண்களுடைய கூட்டம் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு சமூகத்திலே நடைமுறையில இன்றைக்கு பெண்களிடத்திலே அமல் என்ற வாசனை இல்லாமல் போகிவிட்டது. மேலான பெருமக்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் ஆணும் பெண்ணும் அடங்குவார்கள், நஷ்டத்தில் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்களை தவிர இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களை நல்ல விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொண்டு ஹக்கை எடுத்து சொல்லி நன்மைகளை செய்து கொள்ளக்கூடிய அந்த நல்லவர்களை தவிர அவர்களில் ஆண்களும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள். அப்படிப்பட்ட நன்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா? பெண்களே நன்மையிலே முந்துங்கள். சூரா அஸ்ர் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நன்மை செய்யக்கூடிய அத்தகையவர்கள் தவிர பாக்கி அத்தனை பேரும் தீமை செய்தால் அவர்கள் எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இதை நான் சாதாரணமாக சொல்லவில்லை. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லுகிறேன் என்கிறார். உலமா பெருமக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த சத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவன் சத்தியம் செய்கிற அந்த பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். நம்மள கூட சத்தியங்க சமயங்களை செய்யும் போது அம்மா மேல கை வச்சுட்டா வீட்டுல எல்லாரும் பதறுவாங்க, இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு. அது ஒண்ணும் ஆக தகுதியில் என்ன இருக்கு அது ஆகும். அல்லாஹ் செய்கின்ற பொழுது அதன் ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இவையெல்லாம் எதை காட்டுகிறது? பெண்களே நீங்கள் நன்மைகளிலே முந்துங்கள் என்பதாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான், அமில சாலிஹன் மின் ஸக்கரி வ உன்ஸா, நன்மையானவற்றை ஆண்களில் இருந்தும் பெண்களில் இருந்தும் யார் செய்கிறார்களோ வஹுவ மூமினுன், அவர்கள் மூமினாக இருக்கும் நிலையில் பல நுஹியன்னு ஹயாத்தன் தய்யிபா, நாம் அவர்களை நல்ல வாழ்க்கையாக வாழ வைப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை பிறப்பிக்கிறான்.
நீங்க தொழுதுகிட்டு நன்மை செஞ்சுக்கிட்டு உங்கள ஒரே குடும்பத்தில் அம்மாவும் மகளும் போட்டி போட்டுக்கிட்டு தொழுவது, போட்டி போட்டுக்கிட்டு குரான் ஓதுறது. இந்த மாசம் நீ குரான் திலாவத்து முதல்ல முடிச்சீங்கன்னா நான் அடுத்த மாசம் உன்னோட முடிச்சு காட்டுறேன். ஒருவருக்கு ஒருவர் பெண்களில போட்டி போட்டுக் கொண்டு நன்மைகளில் முந்தி செய்யக்கூடிய பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், பல நுஹியன்ன ஹயாத்தன் தய்யிபா. உங்க அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது, பெற்ற அம்மாவுடைய மகளுக்கு 10 வருஷம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை. காரணம் என்ன? அமல் சாலிஹ் நல்ல அமல் இல்ல, அமலன் சாலிஹ் நல்ல அமல் இல்ல. உங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆன முதல் ஆண்டு குழந்தை பாக்கியம், ஆனால் கல்யாணம் ஆன தன்னுடைய மகளுக்கு 10 ஆண்டு காலமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத காரணம் என்ன? மருத்துவர்கள் சோதனை செய்து பார்த்ததில் 2 பேர் உடலும் சரியாகத்தான் இருக்கிறது, ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறது. அவனுக்கு அந்த ஈமான் அகப்பார்வை தெரியவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ நன்மை செய், நன்மையில முந்து, உனக்கு வாரிசை நான் உண்டாக்கி தரேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல பேசுவான்ல, ரப்பி ஹப்லி, இறைவா எனக்கு மினஸ் சாலிஹின், சாலிஹான நற்குழந்தையை கொடு. அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய தன்மை குர்ஆனில் அடங்கி இருக்கிறது. ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசின். ரட்சகா, என்னை நீ என்ன செய்து விடாதே, சந்ததி இல்லாத ஒரு அனாதையாக என்னை நீ ஆக்கி விடாதே. அமல் செய்கின்ற பொழுது அந்த கவலை உருவாகும். நான் தொழுறேன், ஒரு நாள் நான் மௌத்தா போயிட்டா என்ன தொழ வைப்பாங்களே. நான் குர்ஆன் ஓதுறேன், ஒரு நாள் நான் மௌத்தா போயிட்டா எனக்காக யாசின் ஓதுவார்களே. நான் ஹயாத்தாக இருக்கும்போது எனக்கு நான் நன்மை செய்து கொள்கிறேன், நான் மௌத்தாகி போனால் எனக்கு நன்மை யார் எத்தி வைப்பது? அந்த சிந்தனைகள் பிறக்கின்ற பொழுது அல்லாஹ் உன் வாழ்விலே, உன் தகுதியிலே குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணுவான். பாலிகான பருவத்தினர் பெண்கள் நன்மைகளில் முந்த துவங்கினால் உங்கள் வாழ்க்கை ஹயாத்தன் தய்யிபா, நல்ல வாழ்க்கை அல்லாஹ் உருவாக்கி தரப்போகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இது போன்ற நிலைகள். ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, இன்னல் காஃபிர இதா அமில ஹஸனத்தன். ஒரு காஃபிரான மனிதர் ஒரு நன்மையை செய்கிறார். அப்படி நன்மை செய்யக்கூடிய அவருக்கு அல்லாஹு தஆலா உதுஇம பிமா துஅமத்தம் மினத் துன்யா, அவர் செய்த நன்மைக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் அவருக்கு பலனை தந்து விட்டார். ஒரு ஏழைக்கு உதவினார், குமரிக்கு உதவினார், ஏழை குடும்பத்திற்கு பணம் காசு மளிகை பொருட்களை கொடுத்து உதவினார். இப்படி எல்லாம் செய்த ஒரு காஃபிருக்கு அல்லாஹ் துன்யாவிலே தந்து விடுகிறான். அமல் மூமினூன, இன்னும் மூமின்கள் அதே அமல் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇன்னல்லாஹு யஸகிர் லஹு ஹஸனாத்திஹி ஃபில் ஆখিরা. ஒரு மூமின் நன்மை செய்தால் அவனுக்கு இந்த உலகத்தில் கிடைப்பது என்பது ஆக குறைவு. கல்யாண வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த விருந்துல ஒரு பிரியாணி தான் போடுவாங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா இருக்கும், அதே பிரியாணி தான். ஆனா ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த சாப்பாட்டில். மாப்பிள்ளை விருந்துல ஏதோ ஒன்று இருக்கும் எக்ஸ்ட்ரா. இந்த முன்னாடி சாப்பிட்டு போனவங்களுக்கு ஒரு வயிற்றெரிச்சல். அது என்ன, நம்மளை முன்னாடி சாப்பிட விட்டு பின்னாடி அவங்க தனியா எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க. அங்க மாப்பிள்ளை வீடு தான் கெத்து. மண்டபத்துல 1000 பேர் கல்யாணத்துக்கு வந்திருந்தாலும் அந்த 10 பேர் கல்யாண வீட்டுக்காரங்க தான் முக்கியத்துவம். ஏன்னா இன்னைக்கு நாங்க தான் கெத்து, நாங்க தான் கல்யாண வீட்டுக்காரர்கள். நீங்கள் மொய் வைக்க வந்தவர்கள், வாழ்க்கை வந்தவர்கள். உங்களுக்கு அவ்வளவுதான் மதிப்பு, மரியாதை, அவ்வளவுதான் உணவு அளவு. ஆனால் உங்களோட ஒரு படி எங்களுக்கு. ஏன்? நாங்கள் சிரமப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், உழைத்திருக்கிறோம், கல்யாணத்துக்கு பாடுபட்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் விட இன்றைக்கு நாங்கள் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். அதனால் நாம் உயர்ந்த உணவை சாப்பிடுகிறோம். உங்களோட ஒரு படி கூட. நமக்கு 2 வச்சாலும் அவங்களுக்கு 4 வைக்க போறாங்க. இதுல வித்தியாசம் தெரிய வேணாமா? நாம் நன்மை செய்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் செய்தால் உலகத்திலே தருவேன், ஆனால் நீ செய்தால் இந்த உலகத்திலே நான் தரமாட்டேன். ஏன்? மூமின்கள் எதை நம்புகிறோம்? ஆகிரத்தை நம்புகிறோம். ஆகிரத்தை நம்பக்கூடியவர்கள் மூமின்களில் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், நன்மைகளில் முந்தினால் மட்டும்தான் ஆகிரத்திலே நன்மையுடைய பலனை பார்க்க முடியும். நீங்க நன்மைகளில் முந்தாவிட்டால் மறுமையிலே பலனை பார்க்க முடியாது. பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வலிகுல்லி விஜ்ஹத்தின் ஹுவ முவல்லிஹா. ஒவ்வொரு சமூகத்தாருக்கு நாம் ஒரு தொழுகை திசையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் முவல்லிஹா ஃபஸ்தபிகுல் கைராத், அது போன்று நீங்களும் என்ன செய்யுங்கள், உம்மத்த முஹம்மதியை சேர்ந்த அடியார்களே நீங்களும் என்ன செய்யுங்கள், நன்மையான விஷயத்திலே முந்துங்கள். ஃபஸ்தபிகுல் கைராத் ஐனமா தகூனு யஅதிபிகுமுல்லாஹு ஜமீஆ இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நீங்க எங்க இருந்தாலும் உங்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். அல்லாஹ் எல்லாவற்றிலும் சக்தி பெற்றவன். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? ஃபஸ்தபிகுல் கைராத், நீங்க நன்மையிலே முந்துங்கள். குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்க நன்மையான காரியங்களை ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுங்கள். முதல்
பொறுமையாக இருங்கள், முந்துங்கள் என்று அல்லாஹ் அதிகப்படியாக குர்ஆனிலே பேசுகிறான். அதே குர்ஆன் அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசுவான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின், நீங்கள் முந்துங்கள் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம், அவன் படைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் பார்க்கக்கூடிய வானம் பூமி இதை விட பன்மடங்காக அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை உயர்த்தியிருக்கிறான், பறந்து விரிந்து அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்குள் நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் சாபிகு, நீங்கள் முந்துங்கள் இலா மக்ஃபிரத்தின், அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம், நன்மையின் பக்கம். இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டு வந்த அத்தனை வசனங்களும் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சூசகமான செய்தி, நன்மையான காரியத்தை நீங்கள் எடுத்து செய்வது ஒன்று இருக்கிறது. வாங்க சொன்னா தொழுந்து அறிவு வந்துடும், தொழுவோம். குர்ஆன் ஓத தெரிஞ்சிருந்தா நம்ம குர்ஆன் ஓதுற அந்த அறிவு வரிசையை எடுத்து ஓதுவோம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தா காலை மாலை திக்ர் செய்வோம். இது வளமையான டைமிங் அமல். நமக்கு அந்த டைம் வந்தா அமல் தன்னால செஞ்சிருவோம். ஆனால் நாம சுயமாக முன் வந்து எடுத்து செய்யக்கூடியது, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், முந்துங்கள். நமக்கு நல்ல விஷயங்களை இன்றைக்கு நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது கால அவகாசங்கள், நேரங்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எத்தனை ஆண்டு காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்லிட்டான் 60 70ன்ட்டான். நீங்க தம் அடிக்காம, மது அருந்தாம, கஞ்சாவுக்கு அடிமையாகாம இருந்தீங்கன்னா அந்த 60 70 தொடலாம். நீங்க இஷ்டத்துக்கு ஊதுறது, இஷ்டத்துக்கு உள்ள இறக்குறது இருந்தீங்கன்னா 60 70 கிடையாது, 30 20 கதை முடிஞ்சது. இதை விளங்கிக் கொள்ளும் இந்த சமுதாயம். யார் யாரெல்லாம் அடிமையான தப்பான பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறீர்களோ தயவு செய்து இன்றிலிருந்து அதை கைவிடுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அதற்கு மேல் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹயாத்தை தந்தால் அது உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நிஅமத்து. அப்படி அவகாசம் தரப்பட்ட காலங்களும் நேரங்களும் இன்றைக்கு பகல் வருகிறது, இரவு போகிறது, இரவு வருகிறது, பகல் போகிறது, எல்லாம் நடக்கிறது. காலங்களும் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைகிறது. ரெண்டு விஷயத்தை நினைத்து மனிதன் கவலைப்படுவான். ஒன்று, இந்த உயிர் கட்டவரிலிருந்து தொடங்கப்பட்டு தொண்டை குழி வந்து அடைகின்ற பொழுது அவன் கவலைப்படுவான், இப்பொழுது ஒரு வாய்ப்பு தாரப்பே, பிலாலுக்கு பக்கத்தில் நான், ஏன் பிலாலுக்கு முன்னாலே நான் பள்ளிவாசலில் நிற்கிறேன், இன்னும் ஒரு படி போன அஜத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் பள்ளிவாசலுக்கு, ஒரு வாய்ப்பு தந்துவார் என்று மனிதன் உயிர் தொண்டைக்குழி அடைகின்ற போது கவலைப்படுவான். இன்னொரு கவலைக்கான இடம் என்ன? மறுமையில் அல்லாஹ் எல்லோருக்கும் சொர்க்கத்தை வழங்குகிற பொழுது இவனுக்கு மட்டும் நரகத்தை தருவான். அப்பொழுது கவலைப்படுவான், ஒரு முறை அனுப்பி பாரு, அப்ப போய் அல்லாஹ்ட்ட பேசுவான். அல்லாஹ் அதான் சொல்றான், அதைத்தான் உனக்கு 70 வருஷம் கொடுத்தனே, அதுல 40 வருஷம் தப்பான பழக்கத்துல ஆயில பொறுத்திக்கிட்ட. மேலான பெருமக்களே, நன்மையான காரியங்களில் முந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இவையெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒரு கடுமையான குளிர்காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிறார்கள். ஒரு ஈரமான மரத்தை பிடித்து உலுக்கினார்கள். மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் கீழே விழுந்தது. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இலைகள் உதிர்ந்து விழுவதை போன்று யார் இந்த குளிர்காலத்திலே உது செய்து விட்டு, பரிபூர்ணமாக உது செய்து விட்டு அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நடந்து வந்து தொழுது விட்டு செல்கிறார்களோ அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் கிடைக்கும். அவர் செய்த பாவங்கள் இந்த இலைகளை போன்று உதிர்ந்து விடும். இவையில பெருமானார் சொல்லக்கூடிய அழகிய பாடம், நம் வாழ்வில் அவ்வளவு பாவங்கள் நிறைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த உதாரணத்தை சொல்லணும். இந்த இலைகள் உதிர்வதை போன்று பாவங்கள் உதிரப்பட வேண்டும் என்றால் கஷ்டமான நேரத்திலும் நீங்கள் தொழுதாக வேண்டும், கடுமையான நேரத்தில் அமல் செய்தாக வேண்டும். முடியாவிட்டாலும் நீங்கள் முயற்சி எடுத்து நன்மைக்கு முந்த வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய அழகிய பாடம். மேலான பெருமக்களே, இன்றைக்கு நாம் யோசித்து பாருங்கள், சொர்க்கத்தை பெற்றுத் தருகிற ஒரு அற்புதமான அமலை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரசூல் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். 5 கால தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி அந்த மனிதரை ஓதுவாரோ அந்த மனிதருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் சொர்க்கம் போவதற்கு ஒன்றே ஒன்று தடையாக இருக்கிறது, அது அவருடைய மவுத் என்று குறிப்பிட்டார்கள். அவர் மவுத்தாறது மட்டும்தான் பாக்கி, மவுத்தாயிட்டார்னா நேரடியா சொர்க்கம் போய்விடுவார். நன்மையான காரியத்தில் முந்துவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி தந்திருக்கிறார்கள். மலையளவு நன்மை தேவையில்லை, கடலளவு நன்மை தேவையில்லை. தொழ வேண்டிய நேரத்தில் தொழுக வேண்டும். தொழுது முடித்ததற்கு பின்னால் மனனம் இருந்தால் ஓட வேண்டும். மனனம் இல்லையா, கூடியவர்கள் மனனம் செய்து ஆயத்துல் குர்சி ஓதினாலே சொர்க்கம் நசீபாகிவிடும். எத்தனை பெண்கள் இன்றைக்கு 5 கால தொழுகைகளை தொழுகிறோம்? எத்தனை பெண்கள் தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறோம்? எத்தனை பெண்களுக்கு ஆயத்துல் குர்சியை தெரியவில்லையே, ஆனா சினிமாவுடைய பாடல் வரிகள் தெரிகிறது. எந்த நேரத்தில் உட்கார்ந்து மனப்பாடாகும் கூட தெரியல.
மேலான பெருமக்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தருகிறார்கள், அல்லாஹ் ஒரு அடியாரிடத்திலே மலக்கை விட்டு சோதிப்பானா, நான் அவனுக்கு ஒரு குழந்தையை தந்தேன், அழகான ஒரு குழந்தையை தந்தேன், அந்த குழந்தையை நான் ஒரு விபத்திலே பறித்துக் கொண்டேன், அவன் இப்பொழுது அவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான், போய் விசாரிச்சுட்டு வான் அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புவான் வீட்டுக்கு. 10 மாசம் சுமந்த ஒரு குழந்தைய சுகப்பிரசவத்தில் இழக்கிற எத்தனை தாய்மார்கள், அல்லது 1 வயசு 2 வயசு குழந்தைய விபத்துல தவிக்க விடுற இழக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர், அது இயற்கை பேரழிவு இல்ல, குழந்தை இழக்கிற தாய்மார் எத்தனை பேர். எல்லா வீட்டுக்கும் அல்லாஹ் மலக்கு அனுப்புவான், போய் கேட்டுட்டு வா என்ன நடக்குது அங்க, என்ன பத்தி என்ன பேசுறான் என் அடியான், நான் கொடுத்த பொருள் தான், நான் எடுப்பதில் எனக்கு உரிமை இருக்கிறது, இருந்தாலும் அவன் வளர்த்திருக்கிறான், ஆளாக்கி இருக்கிறான், சிரமப்பட்டிருக்கிறான், அவனுடைய உழைப்பும் இருக்கிறது, அவனுடைய பதில் என்ன. அப்ப மலக்கு பார்த்துட்டு வந்து சொல்லுவார், யா அல்லாஹ் உன் அடியார் கடுமையான நேரத்திலும் கூட என்ன சொன்னார் தெரியுமா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ல என்ன அடங்கியிருக்கு, அல்லாஹ்விடமிருந்தே வந்தோம், திரும்ப அல்லாஹ்விடமே நாம் சொல்ல இருக்கிறோம் என்ற அழகிய சமாதான அற்புதமான தத்துவத்தை அல்லாஹ் ஒரு மௌத்துல வைத்திருக்கிறானே. ஒரு இழப்பு தான், ஒரு கஷ்டம் தான், அதிலும் கூட நீங்கள் இன்னா லில்லாஹி சொல்லி நன்மை அடைந்து கொள்வதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நிறைய வீடுகள்ல மௌத்தான சொந்த மனைவிக்கு கணவன் இன்னா லில்லாஹி ஓதுறது கிடையாதுங்க, அடக்கம் பண்ணதுக்கு வரைக்கும் கூட ஓதுறது கிடையாது. பேர் அதிர்ச்சியில என் மனைவி போயிட்டாலே, பேர் அதிர்ச்சியில என் தகப்பனார் போயிட்டாரே, ஒரு நாள் போக வேண்டியதுதான், அதிர்ச்சி வர வேண்டியதுதான், இருக்கும் தான், ஆனா அவ்வளவு அதிர்ச்சியிலும் கூட நாம நன்மை அடையறோம்னு அல்லாஹ் பார்க்கிறான். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு போனும் பொழுது சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட அந்த கடுமையான பேர் அதிர்ச்சி விட நமக்கு ஏற்படுற அதிர்ச்சிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை அப்படி பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள்? ரசூலுக்கு கூட மௌத் வருமா? அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்துன். நபியே நீங்களும் ஒரு நாள் மௌத் ஆவீர்கள், உங்களிடத்தை தர்க்கம் செய்த காஃபிர்கள் ஒரு நாள் மௌத் ஆவார்கள். அல்லாஹ் இந்த அளவுக்கு சஹாபாக்கள் உள்ளத்துல நபிக்கு கூட மௌத் வருமான்ற ஒரு கேள்வியை உள்ளத்துல வச்சிருந்தான்னா, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் மௌத்தாக மாட்டாங்கன்னு நினைச்சிருந்தாங்க. மௌத்தானதுக்கு பின்னால யாரும் நம்பல. உமர்லாம் ரலியல்லாஹு அன்ஹு கையில வாளோட சுத்திட்டு இருந்தாங்க. யாராவது வாயை திறங்க ரசூல் மௌத்துன்னு கழுத்தை சீவிடுவனாங்க. அதை உண்மைப்படுத்திய ஒரே சஹாபி அபூபக்கர் சித்திக்கு மட்டும்தான். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, ஒரு மௌத்திலும் கூட இன்னா லில்லாஹி சொல்லக்கூடிய சமூகம் இன்றைக்கு குறைந்து விட்டது. ஒரு மஹல்லால ஒரு மைக்கு செய்து மைக்ல அலான் பண்றாங்க. எத்தனை வீடுகளில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, எத்தனை வீடுகளில் சொல்லுகிறோம், அவர் நமக்கு சொந்தம் இல்ல, அவர் நமக்கு உறவு இல்ல. ஏன் இன்னமல் மூமினூன இஹ்வா, குர்ஆன் பேசுகிறது, நீங்கள் ஒவ்வொரு மூமின்கள் ஆகிய ஒவ்வொரு சகோதரர்கள், குர்ஆன் பேசுகிறது, நம் சகோதரர்கள் இல்லையா? இவையெல்லாம் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும், நன்மைகளில் முந்த வேண்டும். வீட்டில இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பஜாருக்கு போகக்கூடிய ஆண்கள், பஜாருக்கு போகக்கூடிய பெண்கள் எப்படிப்பட்ட ஆழத்தில் போகிறார்கள். காதிலே ஹெட்போனை மாட்டிக்கொண்டு, ஒரு 40 வயசு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவரா இருந்தா 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாட்டு ஃபேமஸ் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது. அல்லது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வாலிபர் இப்ப என்ன பாட்டு ஃபேமஸ் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது. இங்க இருந்து பாண்டிக்கு போனாலும் அதை காதுல போட்டுக்கிறது, பண்ருட்டிக்கு போனாலும் காதுல போட்டுக்கிறது. ஒருவேளை இவன் இப்படி வசியத்தை எழுதி வைப்பான்னு நினைக்கிற மௌத்தா போகும்போது, நான் ஒரு நாள் மௌத்தா போயிட்டா கபர்ஸ்தானுக்கும் என்னோட என் காதோட ஹெட்போனை அனுப்பி வச்சிருங்க, ஏன்னா நான் லாங் லைஃப் அங்க படுத்து கிடக்கணும், என்னால சும்மாலாம் படுக்க முடியாது, பாட்டு கேட்டாவது எனக்கு தூக்கம் வரும், அப்படி எழுந்தாலும் எழுதி வைப்பான் போல. இனி வர காலத்துல அறிவில்லாத மேலான பெருமக்களே, வீட்டிலிருந்து புறப்படுகின்றவர்கள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், 4ஆம் கலிமாவை ஓதிக்கொள்ளுங்கள். பக்கத்து தெருக்கு போனாலும் ஓதுங்க, காய்கறி கடைக்கு போனா. ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் 2. விருப்பமான இடம் ஒன்னு என்ன? மஸ்ஜித், பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய இல்லம். அல்லாஹ்வுக்கு வெறுப்பு தரக்கூடிய இடம் கடை தெரு. இந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் ஏன் விரும்புகிறான்? அங்க அமல் நடக்கிறது. கடைத்தெரு அல்லாஹ் ஏன் வெறுக்கிறான்? அங்கு ஃபித்னா, குழப்பங்கள் உருவாகிறது, சதி திட்டங்கள், விலை ஏற்றுத்தாழ்வு, ஒண்ணு வாங்கி இருப்பாய் ஒண்ணு விற்பான், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ் என்னைக்கு நல்லதுதாங்க விரும்புவான், கெட்டதை விரும்ப மாட்டான். அதான் அல்லாஹ் சொல்றான், 4ஆம் கலிமா ஓதிக்கும். நீ 4ஆம் கலிமா ஓதிட்டு போனீன்னா உனக்கு முழு பாதுகாப்பு. 1000 நன்மைகள், 1000 நன்மைகள், 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும், 1000 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். இவையெல்லாம் அல்லாஹ் எதற்காக தருகிறான்? நீ வீட்டை விட்டு புறப்படும் பொழுது 4ஆம் கலிமா ஓதிக்கொள். இன்றைக்கு எந்த குடும்ப தலைவர் தலைவி ஓதிக்கொண்டு போகிறார்கள்? யாரையாவது காட்ட முடியுமா?
இதுக்காண்டி நம்ம சத்தம் போட்டு ஓதிட்டு போக முடியுமா? நான் கடைக்கு போறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், பக்கத்துல இருக்கிறவன் பைத்தியம் நினைச்சிட்டு போறான். இல்ல சத்தமா ஓத விருப்பம் இல்லையா, மனசுக்குள்ள ஓதிட்டு போங்க. மேலான பெருமக்களை, இன்றைக்கு இந்த அமல்களில் எல்லாம் நன்மைகள் கொட்டி கிடக்கின்றன. அது நாம் அதை அடைந்திருக்கிறோமா? எங்கேயாவது பழைய பங்களாக்குள்ள நம்ம காலை வச்சு எங்கேயாவது புதையல் கிடைக்குமான்னு பாக்குறோம். பாலடைஞ்ச பங்களால நம்ம தெரியாதனமா உள்ள போயிட்டோம்னா அங்க பேய் இருக்காத பாக்குறது இல்ல, புதையல் கிடைக்குமா? ஏன்னா அரசர்கள் வாழ்ந்த இடமா இருக்குல்ல, அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏதாவது ஒண்ணு கிடைக்க, தங்க காசு ஏதாவது ஒண்ணு நம்ம கையில கிடைச்சா லக்கு தானே. கேவலம் காசு பணங்களை தேடக்கூடிய இந்த உலகத்தில் ஏன் நன்மைகளை நாம் தேட தவறி விடுகிறோம்? மேலான பெருமக்களே, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4ஆம் கலிமாவில் யார் தொடர்போடு இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கஅபத்துல்லாவை காமிக்காமல் மௌத்தை தரமாட்டான். 4ஆம் கலிமாவை எப்பொழுதும் ஓதிக்கிட்டே இருங்க, காலை மாலை ஓதுங்க. அல்லாஹ் சபதம் எடுக்கிறான், என் கலிமா, என் வஹியை, என் ஏகத்துவத்தை உறுதிப்படுத்திய ஒன்றை, அந்த காபாவை பார்க்காம உயிரை நான் வாங்க மாட்டேன். தகுதியில வாங்கணும்னு இருக்கும், நீ ஓதுனதுனால அல்லாஹ் அந்த தகுதியிலேயே மாத்துறான். மேலான பெருமக்களே, இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போகலாம். மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் அவாபின் தொழுகை 6 ரக்காயத்துக்கள். இந்த உம்மத்திற்கு அவாபின் தொழுகை கேட்டா என்னன்னு தெரியாது. அப்படியே போய் சொன்னாலும் அவாபின் பறவைதான் எனக்கு தெரியும், அவாபின் தொழுகை தெரியாதுன்னுவான். மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் இஷாவுக்கு தொழுகை ஏற்படும் இடைப்பட்ட நேரத்தில் 6 ரக்காத் அல்லது 12 ரக்காத் தொழக்கூடிய அந்த அவாபின் தொழுகைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசாக தருகிறான். லுஹாவுடைய காலை நேரத்தில் 2 ரக்காத்து தொழுதால் அல்லாஹ் காஃபிலின் மறதியாளர்கள் பட்டியல் நம்ம அல்லாஹ் வெளியாக்குறான். 4 ரக்காத் தொழுதா சொர்க்கத்தை நசீபாக்குறான். 6 ரக்காத்து தொழுதா ஃபாயிசுன் வெற்றியாளராக நம்மை அல்லாஹ் உருவாக்குகிறான். 8 ரக்காத்தை தொழுதால் அல்லாஹ் நமக்கு சூரத்தை தருகிறான். 2 நாம் கூட்டிக் கொண்டு போக போக அல்லாஹ்வும் தர்ஜாக்களை கூட்டிக் கொண்டு போகிறான். எந்த ஊரில் பள்ளிவாசலை கட்டுவதற்காக தன் சொத்து பத்துக்களை எவர் தருகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சூரத்தை ஒரு மாளிகையை கட்டுகிறார். ஒரு ஊர்ல பள்ளிவாசல் தேவை இருக்கு, தேவை தெரிஞ்சிருந்தா அந்த ஊர் பள்ளிவாசல் தேவைக்கு காசு கொடுக்காம என் வீடு கட்டுறதுதான் முதல்ல முக்கியம் சொல்லி நாம நம்ம வீட்டுக்கு காசு பணங்களை போடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போட்டோம்னா கியாமத் வரைக்கும் அங்க தொழுகை நடக்கும். அதனுடைய நன்மை நம்ம பரம்பரைக்கு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய வாசல்கள். ஆண்களும் பெண்களும் அதை அடைந்து கொள்வதில் இன்றைக்கு நாம் பலகீனவாதிகளாக இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு அணு அளவு நன்மை செய்கிறாரோ அவருக்கு அதை விட 10 மடங்கு கூலி தரப்படும். ஒரு அணு அளவு. முஹம்மது இப்னு முன்கதீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில படுத்து கிடக்கும் பொழுது அழுதார்கள். சுத்தி நின்னவங்க கேட்டாங்க, ஏன் அழுவுறீங்க? செஞ்ச பாவத்தை நினைச்சு அழுவுறீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் அதை நினைச்சு அழல. நான் வாழும் பொழுது எந்த அமலை இலகுவாக, ரொம்ப ஒரு நுட்சமாக, இதெல்லாம் ஒரு அமலா, இதுல நன்மை வந்துருமா, இதுல என்ன பெரிய நன்மை அடைஞ்சிக்க போறோம் என்று அமல்களை நான் உதாசீனப்படுத்தினோ, அல்லாஹ் பெரிதாக நினைத்த அந்த அமலை நான் உதாசீனப்படுத்தி அந்த அமலை விட்டுட்டேனோ, அப்படி ஒரு அமல் விட்டு இருந்தா என்னுடைய நிலைமை என்ன மறுமையில என்பதை நினைத்து நான் அழுகிறேன். எப்போ? மரண தருவாயில். நமக்கும் மரண தருவாய் உண்டு, நாம் அழுவோம் என்றுதான் கேள்வி இருக்கிறது. அவையெல்லாம் அந்த அழுகை வருவதற்கு முன்னால் அந்த தருணங்களை நாம் இந்த உலகத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நண்பனை பார்த்தால் சிரித்துக்கொள் என்று சொன்னார்கள். உன் நண்பனை பார்க்கும் பொழுது சிரி, அதுவும் நன்மையில அடைந்தது என்று சொன்னார்கள். இதெல்லாம் நன்மையில முந்தக்கூடிய காரியங்கள். குடும்பத்துல எத்தனை பேர் நம்ம உறவுகளை பார்த்து சிரிக்கிறோம்? அத்தாவை பார்த்து பையன் சிரிக்கிறது இல்லை, ஏன்னா அவன் 10th படிக்கிறாராம், அவர் கொஞ்சம் வளர்ந்துட்டாரு, கெத்து காட்டுறாரு. சொந்த பாபாவையும் சொந்த அம்மாவையும் பார்த்து சிரிக்காத வாலிபர்கள், யுவதிகள் இன்றைக்கு வீடுகளில் உருவாகி இருக்கிறார்களே. இவர்கள் எப்படி பொது சமூகத்தில் வந்து பொதுமக்களிடத்தில் நண்பர்களை சாதாரண பார்த்து சிரிப்பார்கள். உன் உடன்பிறந்த சகோதர சகோதரியை பார்த்து சிரிப்பதற்கு கூட உன் உள்ளத்தில் ஈமான் ஈரம் இல்லை என்றால் 3ஆம் மனிதரை பார்த்து நீ எப்படி பல்லை காட்டுவாய்? எப்படி அந்த நன்மை அடைந்து கொள்வாய்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன்னுடைய உறவினர்களுக்கு, நபியே உங்களுடைய உறவினருக்கு முதலில் நன்மை எத்தி வையுங்கள். எந்த நன்மையானா தன் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். புகார்ல வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 விஷயங்கள் பின்தொடரும். அவன் சேர்த்து வைத்த செல்வம், அவனுடைய துவாக்கள், அவன் கற்ற கல்வி, அவனுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் கவர் வரைக்கும் வரும். ஆனா அது 2 ரிட்டர்ன் ஆயிரும். 1 மட்டும் அவனோட தங்கிரும். ஒன்னு என்ன தெரியுமா? அவன் செய்த நல்ல அமல்கள். அமல் மட்டும் கூட இருக்கும். பாருங்க, கூட வந்து எல்லாம் அடங்கிட்டு போயிடுவாங்க.
அவன் சம்பாதிச்ச காசு பண்ணல வீட்டுல டிராவல பத்திரமா இருக்கும், இவன் மட்டும் கபர்ல போய் தனியா படுத்துமா. அப்ப தனியா படுத்து கிடக்கின்ற பொழுது அந்த நன்மை மட்டும் தான் இவனோட துணையாக இருக்கும். அது கூட டைமிங்ல செய்யறது இல்ல, டைம் எடுத்து செய்யறது இல்ல. அப்ப நன்மையில் முந்தாத ஒரு சமூகம் இன்றைக்கு உருவானால் மன்னரையில தனிமையில நம்மளால் எப்படி வாழ முடியும்? மேலான பெருமக்களே, இன்றைக்கு நாம் இவையெல்லாம் யோசித்து பார்க்க கடமை பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் எந்த அமலை செய்தாலும் அது நிறைவாக இருக்க வேண்டும், அது குறையாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். சும்மா விட்டு விட்டெல்லாம் செய்யாதீங்க. ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லி காமிப்பான், வமா துகத்திமு லிஅன்ஃபுசிகும் மின கைரின் தஜிதுஹு. நீங்க மௌத்தா போறதுக்கு முன்னாடி, மறுமையில வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? நன்மையை ஏதாவது நன்மையில சேர்த்து இருக்கிறீங்களா? மறுமையில அல்லாஹ்ட்ட எந்த நன்மையை அடைஞ்சிக்க போறீங்க? அதுக்கான உலக வாய்ப்பு தானே இந்த வாய்ப்பு. ஏன் பயன்படுத்திக் கொள்ள மாட்டோம்? அல்லாஹ் குர்ஆனில கேட்கிறார். மேலான பெருமக்களை, இன்றைக்கு பெண்கள் நன்மைகளில் முந்துவதை விட தீமைகளிலே முந்துகிறார்கள். 99% பெண்கள் நன்மையான காரியத்தை உதறிவிட்டு தீமையான காரியத்தை தூக்கி தலை குடைபிடிக்கிறார்கள். 1-2 உதாரணங்களை மேம்படுத்தலாம். ஒன்று, நறுமணங்கள் பெண்கள் பூசிக்கொள்ளலாம், பொதுவெளியில் அல்ல, வீட்டுக்குள். அது வீட்டுக்குள் பூசினால் நன்மை, அதே நறுமணத்தை வெளியில் பூசினால் அது தீமை. முடிவெடுத்துங்க, நறுமணம் எங்க பூசணும்? ஒரு கல்யாண வீடு, ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு அந்த நறுமண வாசனை எவ்வளவு, அல்லாஹு அக்பர், நன்மைதான். அது வீட்டுக்குள்ள பூசினா நன்மை, வெளியே பூசினா தீமை. உதட்டுக்கு சாயம் போடுவது, நகத்திற்கு சாயம் அடிப்பது எல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டவை. அதை கடகடியா ஏறி ஒரு குடும்பமே வாங்கி தன் பொம்பளைகளுக்கு கொடுக்குதுன்னா நன்மையான விஷயத்தை எங்க நாம முந்திக்கிட்டு இருக்கிறோம், தீமையான விஷயத்துக்கு துணை போய் கொண்டிருக்கிறோம். மேலான பெருமக்களை எல்லாம் நாம் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் 2 ரகமா பேசுவான். அணு அளவு நன்மை செஞ்சாலும் அணு அளவு தீமை செஞ்சாலும் ரெண்டுத்துக்கும் பலனை நீ மறுமையில பாப்பேன்றான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா பேசுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், அல் கலிமத்து தையிபா, நல்ல வார்த்தை என்ன செய்யுங்க, நீங்க மக்களுக்கு மத்தியில பேசுங்க, நல்ல வார்த்தை, அது கூட உங்களுக்கு நன்மையை தேடி கொண்டாந்து தரும். யார் ஒரு நாளில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த திக்ரை செய்வார்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நசீபாக்கி தருகிறான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் மிகுதிமா மஹல்லாக்கள் எப்பவுமே அதிகமா வீடுகள்ல இருக்கும். ஆண்கள் வெளியில வேலைக்கு போயிருவாங்க. இப்ப பள்ளிகள்ல முஅத்தின் பாங்கு சொல்லக்கூடிய அந்த பாங்குக்கு ஆண்கள் பதில் சொல்ல விட பெண்கள் பதில் சொல்ல வாய்ப்பு நிறைய இருக்கு. எல்லா நேர தொழுகை பாங்குக்கும் பெண்கள் வீட்டில் இருந்தா போல பாங்குக்கு பதில் சொன்னால் அதற்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்குகிறான். முஅத்தினுக்கு தரக்கூடிய நன்மை பதில் சொன்னவருக்கும் அல்லாஹ் தருகிறான். அப்படி தரக்கூடிய அந்த வார்த்தைகள் மனப்பாடம் பண்றது ஒரு கஷ்டமான காரியமா? அல்லாஹ் அக்பர் என்று மனப்பாடம் பண்றது கஷ்டமான காரியமா? இதெல்லாம் நன்மையில முந்தக்கூடிய வழிகள். இந்த வழிகளை இன்றைக்கு நாம் மூடிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எந்த துஆவை நாம் உச்சமாக கருதுகிறோமோ அந்த துஆவை இன்றைக்கு சமூகத்தில் எப்படி தெரியுமா பார்க்கப்படுகிறது? 30-40 ஆண்டு காலமாக சினிமாவில் கொடி கட்டி பறந்த ஒரு நடிகை, ஆடலும் பாடலும் ஆபாசமாக வாழ்ந்த ஒரு கேவலமான வாழ்க்கை இஸ்லாமிய பெண் தான். ஒரு பண மோகத்தில் வாழ்ந்து விட்டு இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்ததற்கு பின்னால் பேர் சொல்ல விரும்பவில்லை. அந்த நடிகை, அந்த இஸ்லாமிய பெண் சோசியல் மீடியாவில் இந்த துஆவை அவ்வளவு உயர்த்தி பேசுகிறார். எப்படிப்பட்ட துஆ? ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. இந்த துஆவை இன்னைக்கு நமக்கு சர்வ சாதாரணமா வாயில, அந்த அம்மாவுக்கு வாயில கூட வர மாட்டேங்குது, திணறாங்க சொல்ல. காலகாலமா அந்த துஆவை நாம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா அந்த அம்மா 40 வருஷத்துக்கு பின்னாடி அந்த துஆவுடைய மகத்துவத்தை விளங்கி இவ்வளவு வருஷமா அந்த துஆவை விட்டுட்டேன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அந்த துஆவுடைய தன்மையை எடுத்து சொல்லுகிறான்னு சொன்னால், ஒரு ஈமானி இடையில ஹிதாயத்தை கொடுத்த பெண்மணிக்கு நன்மையில் முன்பு எவ்வளவு ஆர்வம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. மேலான பெருமக்கள், இது போன்ற எத்தனை அமல்கள் இன்றைக்கு இந்த சமூகத்தில் நிறைய இருக்கிறது. 1 அல்ல 2 அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியன் உதயமாகி 20 நிமிடம் வரைக்கும் பள்ளிவாசலில் தங்கி திக்ரில் ஈடுபட்டு நீங்கள் இஷ்ராக்குடைய நஃபில் 2 ரக்காத் தொழுதுட்டு போனீங்கன்னா ஹஜ் 2 உம்ரா செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும். லைவா செய்யறது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த நசீபை தருவான். இதை தினம் செய்ய முடியாவிட்டாலும் வந்திருக்கிற ஆண்கள், பெண்கள், பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள், வாரத்துக்கு 7 நாள், ஒரு நாள் முடிவு செஞ்சீங்க, ஏதாவது ஒரு நாள் சுபுஹ் தொழுவேன் வீட்டுல, பள்ளியில, சூரியன் உதயமாகி 20 நிமிடம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் திக்ர்ல இருந்து இஷ்ராக் நஃபில் 2 ரக்காத் தொழுதுட்டு நான் இந்த வளமையை என் மௌத் வரைக்கும் கடைபிடிப்பேன். இதனால எனக்கு என்ன பலன்? ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும்.
மேலான பெருமக்கள், இது போன்ற எத்தனையோ நன்மையான விஷயங்களை பெருமானார் இந்த உம்மத்திற்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு வந்தார்கள், அபூபக்கரே, ஆண்கள் நிறைய நன்மை செய்கிறார்கள், பெண்கள் எங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது? அபூபக்கர் சொன்னார்கள், ஏன் இல்லை, உன் கணவருக்கு விதியாக்கப்பட்ட என்னென்ன நன்மையான காரியங்களோ அது அத்தனைக்கும் நீ ஹில்மத்து செய். கணவன் தொழுகைக்கு போவதற்கு எழுப்பி விடு, துணிமணியை துவைத்து சுத்தமா அனுப்பி போட்டு விடு. அவர் எந்த அமல் எங்கு போய் செஞ்சாலும் அந்த அமலுடைய நன்மை அப்படியே உனக்கு வந்து சேரும் என்றார்களே. இதெல்லாம் நன்மையில முந்தக்கூடிய வாசல்கள். இவையெல்லாம் நமக்கு தெரியும், ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டிதான். இவையெல்லாம் நாம் இன்றைக்கு இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்களை இதையெல்லாம் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கருணை உள்ளம் படைத்த பெண்களாக நாம் இருந்தாலே போதும், அல்லாஹ்விடத்தில் நாம் இடம் பிடித்து விடலாம். ஒன்றே சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு விபச்சாரம் செய்துவிட்டு வருகிறார். வர்ற வழியில ஒரு தவிச்ச நாய்க்கு தண்ணி கொடுக்கிறார். ஒரு இஸ்லாமிய பெண் சேர்ந்த அமல் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன் வீட்டு அறையில ஒரு பூனையை கட்டி போட்டு கொடுமை செய்கிறார். ரெண்டும் கவனிச்சு பாருங்க, அங்கு ஹராமான செயல், இங்கு ஹலாலான செயல். ஹராமான செயலை செய்துட்டு வர்ற பெண்ணுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருணையும், அமல் செய்யக்கூடிய பெண்ணுடைய உள்ளத்தில் இல்லாத அந்த கருணையும், இல்லாத அந்த நெருக்கடியான அந்த கல் உள்ளத்தையும் அல்லாஹ் இணைத்து வைத்து முடிவு செய்கிறான். நீ செய்த ஹராம நான் மன்னிச்சுட்டேன், மறைச்சிட்டேன், ஆனா நீ செஞ்ச புனிதமான காரியம் இருக்கு பார், அதனால உனக்கு சொர்க்கத்தை நசீபாக்குறேன். பூனியை கட்டி போட்டு தொந்தரவு பண்ண அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நரகத்தை நசீபாக்குறான். இதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. அடுத்தவர்கள் மீது பெண்களாகிய நாம் அன்பு உள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக நாம் வாழ பழகிட்டாலே நன்மை செய்கின்ற அந்த சிந்தனை முந்துதல் நம்முடைய உள்ளத்தில் அது தன்னால வந்துவிடும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நேரம் அதிகமாகிவிட்டதால் நான் சுருக்கிக் கொள்கிறேன். மேலான தாய்மார்களே, எந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பேசினோமோ, எந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டோமோ, அவை அனைத்தையும் நாம் ஏதோ ஒரு நேரத்தை கடத்துவதற்காக கேட்டதல்ல, பேசுதல் என்று முடிவெடுத்துக் கொண்டு பேசியதில் கேட்டதில் எந்த ஒன்று என் உள்ளத்தை ஆழமாக கதவை திறந்ததோ அந்த அமலை என் மௌத்து வரைக்கும் நான் கடைபிடிப்பேன் என்ற ஒரு உறுதியோடு எழுந்து செல்லுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை, தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு முழுவதுமாக வழங்குவானாக. நாம் நன்மையில இருக்கும் பொழுதே அல்லாஹ் நம் ரூஹை கைப்பற்றுவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.